அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல நேரத்தை தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு இந்த நேரங்கள் சமயங்கள் கிடைக்காமல் இருக்கும்போது கிருபையாய் கர்த்தர் நமக்கு இந்த நாளை தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறது நல்லது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் தான். ஆசீர்வாதமான நேரத்திலும் கர்த்தர் நல்லவர் தான். ஆமென், அல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் நல்லவரே. ஆமென், அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி நாம் கர்த்தரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆശ്രയം യേശുവിൽ എന്നതിനാൽ ഭാഗ്യവാൻ ഞാൻ, ഭാഗ്യവാൻ ഞാൻ. ആശ്വാസം എന്നിൽ തന്നതിനാൽ ഭാഗ്യവാൻ ഞാൻ, ഭാഗ്യവാൻ ഞാൻ. ആശ്രയം യേശുവിൽ എന്നതിനാൽ ഭാഗ്യവാൻ ഞാൻ, ഭാഗ്യവാൻ ഞാൻ. ആശ്വാസമെന്നിൽ തന്നതിനാൽ ഭാഗ്യവാൻ ഞാൻ, ഭാഗ്യവാൻ ഞാൻ. ഇത്ര സൗഭാഗ്യം ഇല്ല മറ്റെങ്ങും നിശ്ചയമായി. ഇത്ര സൗഭാഗ്യം ഇല്ല മറ്റെങ്ങും നിശ്ചയമായി. തീരാത്ത സന്തോഷം ക്രിസ്തുവിലുണ്ടെന്ന തോരാത്ത കണ്ണീര് മണ്ണിലുള്ളൂ. തീരാത്ത സന്തോഷം ക്രിസ്തുവിലുണ്ടെന്ന തോരാത്ത കണ്ണീര് മണ്ണിലുള്ളൂ, മണ്ണിലുള്ളൂ. തീരാത്ത സന്തോഷം ക്രിസ്തുവിലുണ്ടെന്ന തോരാത്ത കണ്ണീര് മണ്ണിലുള്ളൂ, മണ്ണിലുള്ളൂ. തീരാത്ത സന്തോഷം ക്രിസ്തുവിലുണ്ടെന്ന തോരാത്ത കണ്ണീര് മണ്ണിലുള്ളൂ, മണ്ണിലുള്ളൂ. ആശ്രയം യേശുവിൽ എന്നതിനാൽ ഭാഗ്യവാൻ ഞാൻ, ഭാഗ്യവാൻ ഞാൻ. ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் செய்கிற நன்மைகளை சபை நடுவாக சொல்கிறது ரொம்ப அது தேவ நாமம் மகிமைப்படும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரம் சண்டே, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் தான் நினைக்கிறேன், சண்டே ஆராதனை எல்லாம் முடிந்து மண்டே இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பலவீனமாக காணப்பட்டது. என்னன்னே சொல்ல தெரியல, அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். ஏன்னா கை கால் எல்லாம் ஜாயிண்ட் பயங்கரமான பெயின். எதையுமே செய்ய முடியல, ஆக்ஷன் கொடுக்க முடியல. திடீர்னு சொல்றாங்க ஒண்ணுமே செய்ய முடியல, நிக்க முடியல, நடக்க முடியலன்னு சொன்னோன்னே ஏதோ நானும் வெளியே போறதுக்கு கிளம்பி இருந்தேன். சரி வர்றதுக்கு மடிச்சுதான் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த நாள் அப்படி போனது. ராத்திரி நேரத்துல அப்படி படுத்து தூங்குனாங்க. மறுநாள் டியூஸ்டே காலையில எழுப்பி ஒரு காலையில டிஃபன் எல்லாம் சாப்பிடல. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்குள்ள ரொம்ப நிலைமை மோசமானது. நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ரொம்ப ஒரு சிவியரான அனுபவம். கால் கீழே நிற்கல, கை தாங்கலாம். பாத்ரூம் போனவங்களை கூட்டிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ரொம்ப உடம்பெல்லாம் வேர்த்து போய் ஒண்ணுமே தெரியல.
கிட்டத்தட்ட ஒரு அன்கான்ஷியஸ் நிலைமைக்கினராக தள்ளப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு முந்தையில என்ன செய்வேன்னா, கொஞ்சம் முடியாமல் ஆனவுடனே வீட்டுக்கு ஃபோன் அடிப்பேன், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும். எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதான ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு இருக்கும். ஆனால் ஏதோ கர்த்தர் தைரியப்படுத்தினார். அவனா பிரபுவும் நானும் தான் இருந்தோம். காம்பவுண்டில் கூட யாருக்குமே இந்த சூழ்நிலை தெரியாது. அவங்கள அப்படியே கொண்டு வந்து கட்டில் படுக்க வச்சோம், அவ்வளோதான் தெரியும். வேற எதுவுமே அவங்களுக்கும் தெரியாது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் தேவ சமூகத்தில் வாய் திறந்து கூட ஜெபிக்க முடியல. அடுத்த என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா உடம்புடைய கண்டிஷன் அப்படியானது. ரொம்ப அப்படி வேர்வைன்னா உடம்பு ஃபுல்லா தண்ணியா வேர்வை, கால் நிற்க முடியல, கை எதுவுமே ஒண்ணுமே செய்ய முடியல. மொத்தத்துல சொல்ல போனா எதுவுமே ஆக்ஷன் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள வலின்னா தாங்க முடியாத வலி, ஒவ்வொரு ஜாயின்றும் பயங்கரமான வலி, காலெல்லாம் நீர் போட ஆரம்பிச்சுது, கால் கணுக்காலெல்லாம் ரெட்டிஷ் ஆச்சு, அப்படி ரெட் கலர்ல. எனக்கு ஒரு பக்கம் ஆண்டவரே இது என்ன சோதனை, இது புதன்கிழமை மார்னிங் நடக்குது, புதன் ஈவினிங் ஆராதனை உண்டு, ஆராதனை நடத்தணும். ஒரு பக்கம் ஆராதனை இல்லைன்னு சொல்லுவோமா, இல்லை நான் எப்படி நின்று நடத்த போறேன், ஆண்டவரே ஊழியம் உங்களுடையது, நீங்க தான் பலப்படுத்துங்க என்ன தெய்வ சமூகத்திலே. உண்மையை சொல்ல போனா நான் வாய் திறந்து ஜெபிக்கவே இல்லை, இருதயத்தின் ஆழத்துல தெய்வ சமூகத்துல ஜெபித்தேன். அவங்க பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கையில எடுத்து ஜெபம் பண்ணி இந்த ஜாயின்ல எல்லாம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனா கொஞ்சம் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை, நடக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது. அப்படியாக புதன்கிழமை அவருடைய கிருபையினால ஆராதனையை முடித்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனால் பயங்கரமான ஃபீவர்னா பார்த்தா 100க்கு மேலே காய்ச்சல். ஏன்னா என்னால் அவங்கள வெளியே கொண்டு வரக்கூட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன். ஆனால் என்னன்னு தெரியாது, யாரிடத்திலுமே சொல்லக்கூடிய ஒரு இது எனக்கு வரல. யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கூட எனக்கு வரல. பயங்கரமான காய்ச்சல். அடுத்து இனி என்னமா முடியுமோ என்கிறதான ஒரு சூழ்நிலையில தெய்வ சமூகத்துல ஜெபித்தேன். படிப்படியாக கொஞ்சம் சிச்சுவேஷன் மாற ஆரம்பித்தது. இல்லையா? ஆனா ஒரு வாரம் வரையிலும் சரியாக நடக்க முடியல, நிற்க முடியல. அதுக்கப்புறமாக சாட்டர்டே நைட்டு அது வரைக்கும் அப்படி இப்படி போனது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகலை, அப்படி படுக்கையில தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு பாஸ்டர் ஒருத்தவங்க வந்தாங்க, நினச்சிருக்காத நேரம் வந்தாங்க. வந்து 8 மணிக்கு போல் ஒரு சில காரியங்களை சொல்லி ஜெபித்தாங்க. ஜெபித்து விட்டு ஒரு சில ஆலோசனைகளை சொன்னாங்க. நாங்களும் திரும்பி போய் மறுநாள் சண்டே கூட அவங்களால நிற்க முடியல, வந்து உட்கார்ந்து தான் இருந்தாங்க. கடைசி ஜபத்தை கூட பண்ண முடியல. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, பேச்சில் கூட சற்று வித்தியாசங்கள் வர ஆரம்பித்தது. ஆனால் மறுநாள் திங்கட்கிழமை போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தபோது ஒரு சில மாற்றங்கள் சரீரத்திலே காணப்பட்டது. சுகர் அளவு மிக அதிகமாக காணப்பட்டது. இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கிற அளவை விட 10 மடங்கு அதிகமாக சரீரத்திலே காணப்பட்டது. அதுக்கப்புறமாக தான் நாங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அவர் இம்மீடியட்டா இது ரொம்ப கடினமான சூழ்நிலை, எப்படி நீங்க இதை தர்ணம் செய்தீங்கன்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா, எல்லாவற்றிலும் என் தேவன் எங்களுக்கு உற்ற துணையாக. ஹல்லேலூயா, பைக்கெல்லாம் ஓட்ட முடியல, எப்படியோ பஸ்ல போய் சேர்ந்தோம். ஹாஸ்பிட்டல் போய் அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணோம், பார்த்தோம், எல்லாம் செய்தோம். ஆனாலும் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் அவனுடைய கிருபை மாத்திரம் தாங்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீரென்று பிளட்ல பல லெவல் அதிகமாகும் போது அது ஸ்ட்ரோக்ல கொண்டு விடும், இன்னும் பேச முடியாத பல சூழ்நிலைகள்ல வரும் என்று டாக்டர் சொன்னபோது சற்று தயக்கமாக தான் இருந்தது. அவர் சொன்னார், ஆண்டவருடைய கிருபை தான் உங்களை தாங்கி இருக்கிறது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர் சொன்னார், ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இப்படி ஒரு மனுஷனுடைய சரீரத்துல இவ்வளவு அளவுகள் அதிகமாக இருக்கும்போது அது ஆண்டவருடைய கிருபை. ஒன்று மாத்திரம், ஒரு வாரம் கழிச்சு நீங்க வந்திருக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தான் அவரை தாங்கி இருக்கிறது என்று அவரே சொன்னார்.
அதுக்கப்புறமாக அந்த மாத்திரையின் மேல நான் நம்பிக்கை வைக்கல. ஹல்லேலூயா. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற அந்த தேவன் மேல நம்பிக்கையா இருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. படிப்படியாக நிலைமைகளை கர்த்தர் மாற்றினார். இந்த நாளிலே சொல்லப்போனால் 90% ஓகே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.